தமிழகத்தின் பல்வேறு கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலைமேல் குமரனுக்கு வேலெடுக்கும் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் கையில் உள்ள தங்க வேலுவுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து காசி விஸ்வநாதர் தீர்த்தத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேலுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மலையடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் சுவாமியை வழிபட்டனர். ராமநாதபுரம் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலில் பூக்குழி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் நாட்டிய குதிரைகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி நகர பகுதியில் உள்ள தூய மைக்கேல் அதிதூத தேவாலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நற்கருணை பவனி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக நற்கருணை பவனி உலா நடைபெற்றது. திரளான மக்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். எல்லாம் வல்ல இறைவா திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித குழந்தை தெரசால் புனித சந்தியாகப்பர் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புனித குழந்தை தெரசால் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு புனித நீரால் அர்ச்சித்து மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறித்துவ பெருமக்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டனர்.